ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். யாக்கோபு 4:4. கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை வெறுமனே விசுவாசிப்பவன் விசுவாசி அல்ல. அந்த வார்த்தைகள் யாருடைய மூச்சாக மாறுகிறதோ, தேவ வார்த்தையே தனது முடிவு என்று யார் தீர்மானிக்கிறார்களோ அவர்களே உண்மையான விசுவாசி. அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்விலே தோல்வி என்று எது நேர்ந்தாலும் அது உண்மையான தோல்வி ஆகாது. தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அதற்கு கீழ்ப்படிய மனதில்லாதவனுடைய மனமோ அலைபாய்கிறது. தனக்கு மிஞ்சியவற்றை இச்சிக்கிறது. தனக்கு உகந்தது அல்லாத காரியங்களுக்காக ஜெபிக்கிறது. முடிவில் அது தோல்வியை கொடுக்கிறது. நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, எதனை தேர்ந்தெடுத்து அதிகமாக வாஞ்சித்து விரும்புகிறோமோ அது நமது வாழ்வில் முழுமையான அதிகாரத்தை தனதாக்கி கொள்ளுகிறது. ஒருபுறம் உலக சிநேகிதம், மறுபுறம் தேவனுடைய அன்பு. இதில் நமது தெரிந்தெடுப்பு என்ன? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நமது சந்தோஷங்கள் தேவனிடத்தில் இருந்து வரட்டும். நம்மை நடத்துகிற அதிகாரத்தை ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைக்கு கொடுப்போமானால் அது தருகிற மகிழ்ச்சியை யாராலும் மாற்ற முடியாது. அர்த்தமற்ற இவ்வுலக காரியங்களை, கலாச்சார கவர்ச்சிகளை, தேவனுக்கு மிஞ்சியவைகளை விட்டுவிட்டு தேவ வசனம் உங்கள் வாழ்க்கைக்கான அதிகாரத்தை செலுத்த அனுமதிக்க வேண்டும். வேத வசனமே நிச்சயம் வெற்றி வாழ்விற்கு வழி நடத்தும். வேத வசனமே நம்மை காப்பாற்றும். தேவனுடைய வசனமே நமது கால்களுக்கு தீபமும் நமது பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கும். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் மீது அதிகாரம் செலுத்த நாங்கள் அனுமதித்த உமக்கு பிரியமில்லாத அனைத்தையும் விட்டுவிட எங்களுக்கு கிருபை தாங்க. உமது வார்த்தை ஒன்றே எங்களை ஆளுகை செய்வதாக. இப்புதிய நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து காலையும் மாலையும் கலிகூற பண்ணி நீரே எங்களுக்கு துணையாக, நம்பிக்கையாக இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். இந்த நாளின் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து வர கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அப்பா, இந்த உலக வாழ்வில் எங்களுக்கு வருகிற சோதனைகளை மேற்கொள்வதற்கு உம்மோடு உள்ள உறவில் இன்னும் அதிகமாக நெருங்கி வாழும் கிருபையை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இது ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உங்க சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து உம்மை பிரியப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நடத்தும் பாதையில் நடக்கவும், ஆவியிலும் உண்மையிலும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக வாழவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பும் அமைதியும், ஒருவருக்கு ஒருவர் உதவும் குணமும் நாள்தோறும் வளர ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் பிறரிடத்தில் உள்ள குறைகளை காண்பதை தவிர்த்து அவர்களிடம் இரக்கம் கொள்ளவும், மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக வாழ்ந்து உங்க அன்பை வெளிப்படுத்திட கிருபை செய்யுங்க. ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்கள் ரட்சிக்கப்படவும், பிள்ளைகளின் வாழ்வில் ஆசீர்வாத தடைகள் அகலவும், ஆசீர்வாதமான எதிர்காலம் அமையவும், குடும்ப தேவைகள் யாவும் குறைவில்லாமல் சந்திக்கப்படவும், கணவன் மனைவி உறவில் காணப்படும் பிளவுகள், பிரச்சனைகள் யாவும் நீங்கி சமாதானமான வாழ்க்கை வாழவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படவும், இருளின் ஆதிக்கத்தால் விளையும் போராட்டங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலையை பெற்று சந்தோஷத்தை அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் அவர்கள் இருதயத்தின் வாஞ்சைகளை கர்த்தர்தாமே நிறைவேற்றி ஆசீர்வதியும். வியாதியினால், பல்வேறு பலவீனங்களினால், உடல் உபாதைகளினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவரும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம். விட முடியாத தீய பழக்க வழக்கங்களில் அகப்பட்டவர்களை தேவரீர் விடுவிக்க வேண்டுமாயும், கடன் பிரச்சனைகளில் சிக்கியுள்ளவர்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், வருகைக்கு ஆயத்தப்படவும், எழுப்புதலை காணவும், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், மந்திரவாதிகள், மதவாதிகள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், ஏமாற்றுக்காரர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் தங்கள் பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் உத்தமமாய் செயல்பட்டு வளமான தேசத்தை உருவாக்கவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் நலன் காக்கப்படவும், தேவைகள் சந்திக்கப்படவும், கர்த்தருக்கு மகிமையாக ஊழியம் செய்யவும், பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும், விசுவாசிகள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.